வணக்கம் மக்களே. நம்ம இந்தியன் ஓஷன் கடியில ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கிறதா பேசப்படுது. அந்த நிலப்பரப்பு பேர் தான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லெமூரியர் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புல தான் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு எரிக்கன் இந்த நிலப்பரப்பை வந்து தாக்குனதுனால ஏற்பட்ட சுனாமி பேரழிவுனால இந்த நிலப்பரப்பு எல்லாமே இந்தியன் ஓஷன் கடியில போனதாக சில ஆர்கியோலஜிஸ்ட் பிலீவ் பண்றாங்க. இந்த நிலப்பரப்பு இந்தியன் ஓஷனுக்கு அடியில வந்து இப்போ இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலப்பரப்பு எங்க இருந்து இதுவேல இருக்குன்னா, நம்மளுடைய கீழே சவுத் ஹிப் ஆஃப் ஏஷியால இருந்து ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்க மடகாஸ்கர்ல இருந்து இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா கண்டம் அந்த ரீஜியன் வரைக்கும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இந்த குமரி கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் தான் செஞ்சதாவது சொல்றாங்க. ஆனா இந்த நிலப்பரப்பை முழுக்க ஆண்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் மட்டும்தான் இந்த நிலப்பரப்பை அரசாட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த அண்டத்துக்கு பேரு குமரி கண்டம் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்றாங்க. இந்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட மொத்தமா 49 ஆட்சி அரசு செயல்பட்டு வந்ததா சொல்லப்படுது. அப்படி அந்த 49 ஆட்சி அரசுமே பெண்களால மட்டும்தான் ரூல் பண்ணாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த நிலப்பரப்பு எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியன் ஓஷனுக்கு அடியில 30-40 மீட்டர் அடி ஆழத்துலதான் இங்க குமரி கண்டம் புதைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னுமே ஆப்பிரிக்க கண்டத்துக்கு பக்கத்தில் இருக்க மடகாஸ்கர் அந்த ஏரியாவில் வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே இனிமே தமிழ் மொழியை தான் தன்னுடைய மொழியா பேசிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஏகப்பட்ட சங்ககால தமிழ் இலக்கணம் இலக்கியங்கள் பாடங்கள் அது எல்லாமேத்துலையுமே இந்த குமரி கண்டத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கூற்றம் என்ன இருக்கு. ஸோ அதனால இந்த குமரி கண்டம் உண்மையாதையுமே இருந்ததாக சொல்லப்படுது. இந்த குமரி கண்டத்துல மொத்தமா விவசாயம் தான் அன்னதாகவும் சொல்லப்படுது. உலகத்திலேயே முதன்மையான மிகவும் பழமையான மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியோட ஆட்சியுமே இந்த குமரி கண்டத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக்கி அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலேயே ஒரு மொழி பேசக்கூடிய மொழிக்கு ஒரு வடிவம் எழுத்து வடிவம் கொடுத்தது இந்த குமரி கண்டத்துல மட்டும்தான். அதுல இருந்துதான் மற்ற மொழிகள் எல்லாத்துக்குமே ஒரு எழுத்து வடிவம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த குமரி கண்டம் முழுக்க பாம்பியர் டைனஸ்டியான அரசாட்சி செஞ்சதாகவும் அந்த அரசாட்சி பண்ண எல்லாருமே பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதாகவும் சில கூற்று வைக்கப்படுது. இன்னுமே இங்க குமரி கண்டத்தை பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த குமரி கண்டத்தை பத்தி சில இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.